தமிழ் மக்களே வணக்கம். ஈரான் திவாலாகிவிட்டது. ஜியா சாம்ராஜ்யம் சரிந்து விட்டது. அதிக ஆயில் கேஸ் ரிசர்வ் உள்ள நாடு என்று தம்பட்டம் அடித்த அந்த இஸ்லாமிய நாடால் இப்போது எதையுமே செய்ய முடியாதபடி ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. சீனாவிடம் நாட்டை விற்கலாமா இல்லை ரஷ்யாவிடம் இருக்கலாமா என்பதுதான் இப்போதைய நிலைமை. அதற்கு தாயக்கட்டையை போட்டு உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்காரு நம்ம கோமேனி. ஈரானிய ரியாலின் மதிப்பு அவர் குடியிருக்கும் அதல பாதாளத்தையும் தாண்டி போய்விட்டது. ஒரு $1 இஸ் ஈக்குவல் டு 7,77,000 ஈரானிய ரியால் என்று ஆகிவிட்டது. தாடி ஆட்சி பண்ண லட்சணம் அப்படி. பாகிஸ்தானை விட கேவலமாக ஆட்சி நடத்தி இருக்காருன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இதில் வேற உனக்கு சுப்ரீம் லீடர்னு அடமொழி வேற. இதெல்லாம் தேவையா? கொஞ்சமும் வெக்கமா இல்லையாடா? இதற்குத்தான் ஆட்டுத்தாடிகளை ஆட்சி பீடத்தில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது. அமீன் புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு சும்மாவா சொன்னா? மக்கள் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் ஹிஜாப் அணிவதில் இருந்து பெண்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என்று பிரசிடென்ட் பெசஸ்கியான் திடீரென்று அறிவித்திருக்கிறார். ஏன், என்ன ஆச்சு அவருக்கு? மக்கள் கவனத்தை திசை திருப்ப அவர் எடுத்த ஒரு நடவடிக்கை இது. ஈரானிய பெண்கள் இப்போ கடை வீதிகளில் தலைவிரி கோலமாக ஜாலியாக திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகள் தாங்கள் அணிந்திருந்த ஹிஜாப்பை வானத்தில் தூக்கி வீசி விளையாடி தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். இதெல்லாம் பெண்களை ஐஸ் பிடிக்க கோமினி செய்யும் நடவடிக்கை. ஈரானை ஏதோ சுதந்திர நாடாக காட்ட, மனித உரிமைகளை மதிக்கும் நாடாக காட்ட இந்த மாதிரி பம்மாத்து வேலையெல்லாம் பண்ணுவார் இந்த கோமேனி. ஆனால் இதுதான் தக்க தருணம் ஈரானை தாக்க என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிடுகின்றன. இருக்கிற அந்த ஒரு விரோதியையும் அழித்து விட்டால் இஸ்ரேலியர்கள் நிம்மதியாக வாழ்வார்களே என்று ஆலோசிக்கிறது இஸ்ரேல். ஈரானில் 57% ஈரானியர்கள் மால் நியூட்ரிஷனால் அவதிப்படுகிறார்கள். சரியான சத்து உணவு கிடைக்காமல் இந்த நிலைமை. தன் மக்களுக்கு பணத்தை செலவழிக்காமல் பயங்கரவாதிகளுக்கு வாய்க்கரிசி போடவும் ஆயுதங்கள் வாங்கி கொடுக்கவும் தயாரிக்கவும் கோமேனி தாத்தா அந்த பணத்தை எல்லாம் செலவழித்தார். பின்ன மால் நியூட்ரிஷன் வரத்தானே செய்யும். 30% ஈரானிய மக்கள் இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேல் ஈரானை தாக்கினால் அவர்களால் தெம்பாக எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாது. வெனின்சுலா நாடு எப்படி சீரழிந்ததோ அப்படி சீரழிந்து வருகிறது இந்த ஈரானும். ஈரானியன் பேங்குகளில் இப்போ பணம் கிடையாது. லூலு மால் நடத்துகிறவன் அங்கே வந்து போட்டால் தான் உண்டு. அங்கு எவனும் டெபாசிட் செய்வது கிடையாது. ஆதலால் டெபாசிட் எதுவும் அங்கு இல்லை என்று எல்லோருக்குமே தெரியும். பெரும்பாலான பேங்குகள் மூடப்பட்டு விட்டன. ஈரானிய மக்களிடம் பணம் இருந்தால் தானே பணத்தை கொண்டு போய் பேங்கில் போடுவாங்க. கிடைக்கும் பணம் கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது. கழுத விட்ட கை நிறைய இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒரேடியாக $50 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை சிரியாவில் கொண்டு போய் எந்த மடையனாவது போடுவானா? இந்த மடையம் போட்டிருக்கானே, அது இப்போ சுவாகா ஆயிடுச்சு. அதுபோல் லெபனான் பேங்கில் தங்க கட்டிகளை பதுக்கி வச்சுருந்தார். அத்தனையும் பஸ்பமானது, மண்ணோடு மண் ஆனது. ஆண்டவன் கொடுத்ததை அவரது நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி திரும்ப எடுத்துக்கிட்டான். வேற ஒன்றும் இல்லை. இனி ஊத்தீசுகளுக்கு அவரால் எதையும் கொடுக்க முடியாது. இருக்கிற பட்டாசை வெடித்து சந்தோஷமாக இருங்கடான்னு சொல்லிட்டாரு. கொடுப்பதற்கு அங்கு எதுவும் இல்லை. பழைய கடல் கொள்ளை தொழிலுக்கு திரும்ப சொல்லிவிட்டார் கோமேனி. அங்கு கொள்ளை அடித்ததில் கிடைப்பதில் ஏதாவது எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து தாங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறார். கடைசியில் நம்மளையும் கடல் கொள்ளக்காரன் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டானே இந்த இஸ்ரேல் பைய அப்படின்னு மனம் நொந்து போய் கிடக்கிறார் கோமேனி. தன் மூஞ்சிய கண்ணாடியில் பார்க்குறதுக்கு அவருக்கே இப்போ படு கேவலமாக இருக்கிறான். உங்களுக்கு மட்டும் இல்லை தலைவரை, எங்களுக்கும் உங்கள் மூஞ்சை பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஈரானின் ஆயில் மினிஸ்ட்ரியில் உள்ள ஒரு சீனியர் ஆஃபீஸர் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு உண்மையை உளறிவிட்டார். அது என்ன தெரியுமா? பிப்ரவரி மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எங்களுடைய மெயினான கேஸ் பைப்லைன் சிவியராக டேமேஜ் ஆகிவிட்டதால் எங்களுடைய எனர்ஜி எக்கானமி சீரழிந்து விட்டது என்று யதார்த்தமாக உண்மையை உளறிவிட்டார். ஆனால் அப்போது கோமேனி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கிறதா?
எங்கள் மீசையிலும் தாடியிலும் ஒரு மண்ணு கூட ஒட்டவில்லை என்று பீலாவிட்டார். அட்டாக் நடந்த மறுநாளே வலிக்கலையே வலிக்கலையே அப்படின்னு ஈரான் சொன்ன போதே எனக்கும் ஒரு டவுட்டாக தான் இருந்தது. அது உண்மை என்று இப்போது தெரிந்துவிட்டது. அந்த பொய்யன் வாயிலிருந்து இப்போது உண்மை வெளிவந்து விட்டது. இஸ்ரேல் முதல் முறையாக ஈரான் மேல் விமான தாக்குதல் நடத்திய போது இந்த மீடியா பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? ஐயோ, தூங்கும் புலியை இடறி விட்டுட்டானுங்க, இனி அவ்வளவுதான், இஸ்ரேல் தொலைஞ்சுது, எல்லாம் போச்சு, இஸ்ரேல் கதி அதோ கதிதான், 3வது உலக மகா யுத்தம் வருமா என்று கேட்டவர்களுக்கு பதில் கிடைத்து விட்டது. போர் தொடங்கிவிட்டது, வெற்றிவேல் வீரவேல் சங்கே முழங்கு அப்படின்னு என்னெல்லாம் சொன்னானுங்க. கடைசியில் என்னாச்சு? ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸு, லெபனான், சிரியா, ஈரான், ஈராக் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து நீக்கிவிட போகிறாங்க அப்படின்னு பிரம்மாண்டமாக கதை அளந்தானுங்க. இப்போ அதே ரீலு அவனுங்க காதையே வந்து சுற்றிக்கிச்சு. ஈரான் ஒரு செல்லுலாய்டு பொம்மை என்று உடனே நொறுங்கி போய்விடும் என்று இப்போத்தானே நமக்கு தெரிகிறது. நாம் இத்தனை நாளும் சோளக்கொல்ல பொம்மையை பார்த்து தான் பயந்துக்கின்னு இருந்திருக்கோம். அட ஈர வெங்காயமே, அந்த வீணா போனவன் நம்மளை இப்படி ஏமாற்றி இருக்கானே. தமிழ்நாட்டு மக்கள் பரவாயில்ல போல இருக்க. இனி நாம் புதுசாக வீடு கட்டினா திருஷ்டி பரிகாரத்துக்கு கோமணி பொம்மையை வீட்டுக்கு முன்னாடி கட்டிவிட வேண்டியதுதான். அப்படி தான் நானும் நினச்சிருக்கேன். 29 நவம்பர் 1947 இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று 2 நாடாக பிரிச்சிடலாம் அந்த நிலப்பகுதியை என்று ஐநா முடிவு பண்ண அன்னைக்கு பாலஸ்தீனர்கள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அன்று பஸ்ஸில் போய் கொண்டிருந்த அப்பாவி இஸ்ரேலியர்கள் 5 பேரை பஸ்ஸுக்குள்ளே ஏறி சுட்டு தள்ளினார்கள். மற்றவர்கள் பயந்து ஓடி உயிர் தப்பினார்கள். அப்போ மிஷின் கன்னெல்லாம் இல்லாததால் சாவு எண்ணிக்கை குறைவு. அதாவது இஸ்ரேலியர்களை கொன்றால் அவர்கள் நாட்டை விட்டு பயந்து போய் ஓடிவிடுவார்கள். அவர்களை பயமுறுத்தத்தான் அந்த நடவடிக்கை. அவர்களுக்கு இஸ்ரேலியர்களுக்கு தனி நாடு என்று உருவாவதை அவர்களால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போதே முழு நிலப்பகுதியும் அவர்கள் கேட்டார்கள். கொடுக்கப்பட்ட நிலப்பகுதியை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். பாலஸ்தீனர்களிடையே அப்போது உயிர் வாழ்ந்த தலைவர்கள் எடுத்த முடிவு அது. பாலஸ்தீன மக்களுக்கு தான் மூளையே கிடையாது. அதனால் இன்னும் தீராமல் இருக்கிறது அந்த பிரச்சனை. பழிவாங்கும் நடவடிக்கையாக இஸ்ரேலியர்கள் உங்களை கொன்று விடுவார்கள் என்று அப்பாவி பாலஸ்தீனியர்களை இவர்களே பயமுறுத்தி நாட்டை விட்டு ஓட வைத்தார்கள். வெளியே சொன்னது என்னவென்றால், இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்களை அடித்து விரட்டிவிட்டார்கள். உலகமும் அதைத்தான் நம்பியது. ஜிகாத் இஸ் த பாத் ஆஃப் தி பாலஸ்டைன் அண்ட் டையிங் ஃபார் காட் இஸ் தேர் கிரேட்டஸ்ட் விஷ் என்பதுதான் பாலஸ்தீனர்களின் கோட்பாடாக அப்போது இருந்தது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வி, தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா என்று இஸ்ரேலியர்கள் அவர்களை அழைத்த போதும் அதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை இந்த பாலஸ்தீனர்கள். ஈரானிலோ இன்ஃப்ளேஷன் ஹிஜாப் போடாமல் தலைவிரித்து ஆடுகிறது. இப்போது மக்கள் எலக்ட்ரிக் எனர்ஜி இல்லாமல் ரோட்டில் வந்து கடும் குளிரில் வந்து குவிந்து போராடுகிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மூடல், பேங்குகள் மூடல், பெட்ரோல் பங்குகள் அடைப்பு, போக்குவரத்து துறை தொடர் நிறுத்தம் என்று ஈரானை ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. டெஹ்ரான் நெடுஞ்சாலையில் டயர்கள் எரிப்பு தொடர்கிறது. ஈரானுக்கு பெத்த பேரு தாக நீலு லேது. இந்த லட்சணத்தில் டெத்து டு அமெரிக்கா, டெத்து டு இஸ்ரேலாம். சொல்கிறதுக்கே உனக்கு வெக்கமாக இல்லை? நீ முதல்ல டெத்திலிருந்து மீண்டு வருகிற வழியை பாரு. ஈரானில் டெம்பரேச்சர் 0 டிகிரியில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்திலேயே ஈரான் தான் 4வது நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ் இருக்கிற நாடு என்று பெருமையாக சொல்லி என்ன பிரயோஜனம்? குடிக்க தண்ணி இல்லையாங்க. ஜார்மன்னை எப்போ சாவான்னு ரஷ்ய மக்கள் விரும்பியது போல கோமேனி எப்போ வீழ்வான் என்று உன் நாட்டு மக்களே விரும்புகிறார்களே. இதை விட உன் நல்லாட்சிக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணுமா? இதை விட ஒரு கேவலம் உனக்கு வேணுமா? சிரியாவில் புதிய அரசாங்கம் உருவாவதை தடுக்கும் விதமாக அங்குள்ள மிலிட்டன்ட் குரூப்புகளை தூண்டிவிட்டு இருக்கிறார் இந்த கோமேனி. குழப்பம் உண்டாக்கி வருகிறார் அங்கு.
இதை கேள்விப்பட்ட அல் ஜலோனி கோமினியை வான் பண்ணியிருக்கிறார். சிரியாவில் 1-2 மிலிட்டன்ட் குரூப் எல்லாம் இல்லை. அல் நுஸ்ரா ஃப்ரண்ட் அதனுடன் தான் இந்த HTS இணைந்து விட்டது. அப்புறம் அல் கொய்தா, இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக், பீப்புள்ஸ் ப்ரொடெக்ஷன் யூனிட், உமன்ஸ் ப்ரொடெக்ஷன் யூனிட், அல் சாண்டிட் ஃபோர்ஸ், சிரியாக் மிலிட்டரி கவுன்சில், லிவா துவார் அல் ரக்கா, யூஃப்ரேட்ஸ் வல்கானோ, ஆர்மி ஆஃப் ரெவல்யூஷனரி பிரிகேடு குரூப் ஆஃப் அல் ஜசீரா. இப்படி ஒரு இண்டி கூட்டணி போடுகிற அளவுக்கு தீவிரவாத குழுக்கள் அங்கு உண்டு. இது போதாது என்று அமெரிக்கா சப்போர்ட்டில் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் என்ற ஒரு கும்பலும் உண்டு. இவங்க வடகிழக்கு சிரியா பகுதியை ஆண்டுகிட்டு வராங்க. குர்திஸ் மிலிட்டன்ட் குரூப் மட்டும் துருக்கி கத்தார் கண்ணுக்கு தீவிரவாதிகளாக தெரியுதே. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் இவங்கெல்லாம் காந்திய வழி தோன்றல்களாம். இந்த மாதிரி கும்பல்களை வளர்த்து விடுறவங்க நாட்டில் ஜனநாயகம் எப்படியா வளரும்? சிரியாவில் இருக்கிற பயங்கரவாத கும்பல்களை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம், அந்த அளவுக்கு விஷயம் இருக்கிறது. சமீபத்தில் சிரியா மேல் இஸ்ரேல் போட்ட ஒரு குண்டு துருக்கியில் உள்ள சிஸ்மோகிராஃபியில் 3.1 ரிச்சர் ஸ்கேலில் பதிவாகி இருந்த நியூஸ் படித்து இருப்பீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த குண்டில் இஸ்ரேல் ஒரு சிறு நியூக்ளியார் வார்ஹெட்டை இணைத்து இருந்ததாக சொல்கிறாங்க. குண்டு வெடித்த பிறகு அங்கு அட்டாமிக் ரேடியேஷன் அதிகமாக இருப்பதாக சொல்லிக்கிறாங்க. அது மெய்யான மாதவர கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறியா? எனக்கு இஸ்ரேல் தொடர்பு இப்போ அந்த போச்சு. இப்போ என்னாச்சு? வீட்டு குலதெய்வம் வீரம்மை காக்குமடா, நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருங்கி கேட்கையிலே, எங்கள் கருத்த மாரியின் பெயர் சொன்னால் காலனும் அஞ்சுமடா என்று பாரதி சொன்னது போல் இஸ்ரேல் என்ற பெயரை சொன்னால் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அஞ்சு ஓடுகின்றன. இது தேவையா உனக்கு பாஸ்கரா? நான் மீண்டும் அந்த மீதி கதைகளை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.